ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களிடத்துலேருந்து தண்டபாணி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்மளுடைய நேயர் ஒருத்தர் என்டர்டெயின்மெண்ட்னு ஏதோ பேர் போட்டிருந்தது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விதியை மாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தெய்வத்திடம் வேண்டுதல் வைப்பது, முறையிடுவது அதனால என்ன பயன்? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு Q&Aல கேட்ட ஒரு கேள்வி. பட் இது கொஞ்சம் கூட பொறுமையா பேசணும். ஸோ அதனால இத தனியா உங்களுக்கு வந்து சொல்றேன். பாருங்க, நம்ம வந்து இறைவன் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு புரிதல் நமக்கு வந்து வரணும். சரிங்களா? இறைவன், இறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விளக்கத்திற்கு அன்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா, அன்புனா அன்பு இல்லாததுன்னு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அன்பு தான் இருக்கும் அந்த இடத்துல. இந்த அன்புக்கே முதல்ல நமக்கு வந்து விளக்கம் தெரியறதில்ல. நமக்கு வந்து ஏதாவது ஒரு தேவையை கருதி நம்மளுடைய வாழ்வினுடைய உறவுகள் மத்தியில ஏதோ ஒரு தேவையை கருதி நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு உறவுக்குள்ள ஈடுபடக்கூடிய அந்த செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம அன்புன்னு நெனச்சுக்கிறோம். பிற உயிர்களுக்கு வந்து உணவளிப்பது, இல்ல இன்சொல் பேசுவது, அ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா, உடனே என்னை பாதுகாப்பதற்காக யாராவது ஒருத்தர் இருப்பது. இது வந்து நெருங்கிய உறவுகள்ல இருந்து யாரோ முகம் தெரியாத ஆள் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அன்புன்னு நெனச்சுக்கிறோம். இல்ல. இதெல்லாம் வந்து என்னுடைய தேவை. சரிங்களா? இதெல்லாம் என்னது? என்னுடைய தேவை. என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுவதற்காக நான் பிறரிடம் ஏதாவது ஒரு வகையான நான் அவர்களை நாடி இருக்கேன். இப்போ என் தேவைக்காக தான் நான் உங்கிட்ட பழகுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது எல்லா நேரத்திலயும் வந்து ஏற்புடையதாக இருப்பது இல்ல. ஒரு வலிமை வாய்ந்தவர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காலத்திலயோ ஏதோ இல்ல ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு அரவணைப்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த அரவணைப்பை தரவல்ல ஒரு உறவு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு இந்த அரவணைப்பு வேணும். அதனால தான் இப்ப நான் உங்க கூட இருக்கேன். இப்ப என்ன தர்றயா? இல்லையா? அப்படின்னு அதுதான் உண்மை. இப்ப வேணும் தான் நான் உங்க கூட இருக்கேன். அரவணைப்பு குடு அப்படின்னு கேட்கறது தான் நிதர்சனம். இது வந்து நம்ம ஒத்துக்கிறோமோ, ஒத்துக்கலையோ, இதுதான் இதுதான் எல்லாத்தனுடைய தேவை. எல்லா உயிர்களினுடைய தேவையும் இதனால் தான் இருக்கு. பட் இத இப்படி சொல்ல முடியாது பார்த்தீங்களா? அப்ப நம்மளுக்கு பேரு சுயநலவாதின்னு ஆயிரும் இல்லையா? அதுதான் உண்மை. அதுக்கு பேரு சுயநலவாதின்னு ஆயிரும் பார்த்தீங்களா? அப்ப இதற்கு எப்படிய்யா மேல வந்து ஒரு ஈயம் பூசுறது அப்படின்னு கேட்டா, அன்புங்கிற ஒரு வார்த்தை வந்து மேல ஒரு ஈயம் பூசுறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஏன்னா, இது அன்பு வந்து ஒரு உயர்நிலையாக இறை தான் அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை பெரியவர்கள் தருகிறார்கள் இல்லையா? அப்போ அன்பின்பால் நான் இத செய்யறேன். அன்பின்பால் நான் இத உங்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு வந்துரும். இப்ப அன்பின்பால் நான் செய்யறேன்னு ஏன் சொல்ல போறோம்? ஏன்னா நான் செய்யறேன்ல. இப்ப நான் பண்றேன்ல. இப்ப நீயும் பண்ணு. அதுக்கு தானே அந்த உறவுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நான் பண்றதுக்கு நீயும் ஒண்ணு பண்ணணும்ல. அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு எமோஷனல் அட்டாக் ஒண்ணு வரும். அப்ப நம்ம எதிர்பார்த்தது அங்க நடக்கல அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு செயல நம்ம குறைச்சுக்கிட்டே வந்துருவோம். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் அன்புன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. நான் அன்பு செலுத்தினேன், அவர்கள் புரிந்து கொள்ளல. அதனால நான் இது பண்ணி விலகி வந்துட்டேன். அதனால நான் ஒரு காரியத்த செஞ்சுட்டேன். இதுக்கு பேரு அன்பே கிடையாது. இதுக்கு பேரு பிசினஸ் கான்ட்ராக்ட். இது சுயநலம். நான் செய்றேன், நீ திருப்பி எனக்கு செய்யணும். கடைக்காரங்கள்ட்ட போய் காசு குடுத்து பொருள் வாங்குவதற்கு உண்டான ஒரு இதுதான். இது அன்பு கிடையாது. அப்ப இறைங்கிறது அன்புன்னு சொன்னா, இறை எப்படி இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியணுமே! இறைக்கு எந்த எதிர்பார்ப்புமே அதுக்கு வந்து கிடையாது. அது கேட்டா குடுக்கும். அவ்வளோதான். நான் குடுக்கறதுனால, நீ எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண போறியாங்கிறத பத்தி எனக்கு கவல கிடையாது. இல்ல நான் குடுக்கல அப்படின்னு சொன்னா, நீ என்னைய வந்து ஏதாவது ஒரு அவதூறு பேசின, அத பத்தியும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நான் உனக்கு தக்க காலகட்டத்தில என்ன குடுக்கணுமோ அத நான் குடுப்பேன். 1 இன்னொன்னு நீ ஏதாவது ஒண்ணு கேட்ட அப்படின்னு சொன்னா, கேட்கும்படி கேட்டேன்னா, அத நான் உனக்கு குடுப்பேன். 1 எந்த எதிர்பார்ப்புமே ரிட்டர்ன் ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் கொடுப்பதில் மட்டுமே நான் என்னுடைய கவனத்தை வைத்திருப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அதனால தான் இறைவனை அன்புடையவன்னு சொல்றோம். தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே. தாய்க்கு கூட நமக்கு வந்து நம் பிள்ளை இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லதுங்கிற ஒரு சில சுயநல எண்ணம் தாய்க்கும் உண்டு. இறைவனுக்கு அது கூட கிடையாது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொன்னார்? "தாயினும் சிறந்த தயாவான தத்துவனேன்னார்." தாயே ஒரு கட்டத்தில ஆனாலும் நம்மள ச்சீ அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிருவா. ஒரு கட்டத்தில. சாமி மட்டும் அந்த காரியத்த செய்யவே செய்யாது. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்டவன் இறைவன். இப்படிப்பட்டவன் அந்த ஒரு அன்பின் வடிவானவன். அவன்கிட்ட வந்து நீங்க எப்படி நடந்தீங்கனாலும் சரி. சாமி வந்து வாடா போடாங்கிறோம், வாடி போடிங்கிறோம். இல்ல வாங்க போங்கங்கிறோம். "ஐயோ சாமியே" அப்படிங்கிறோம்.
உன்னையெல்லாம் போய் நம்புனேன் பாரு அப்படின்னு சொல்லி ஏச்சு பேச்சு பேசுறோம். எத்தனையோ பேர் தகாத வார்த்தைகள்ல திட்டக்கூடியவர்கள் உண்டு. இதனாலலாம் என்ன பண்ணிறது சாமி? ஒண்ணும் பண்ணாது. மகனுக்கு புரிதல் இல்லை. மகளுக்கு இன்னும் புரிதல் இல்லை. அவன் அறியாத பிள்ளை. அதனால் அப்படி பேசுறான். அடுத்தொரு வாய்ப்பு, அடுத்தொரு வாய்ப்பு, அடுத்தொரு வாய்ப்பு. புரிதல் கொடுப்பதற்காக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பது. அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. இதுதான் இறை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த ஒரு அன்பினுடைய ஒரு நிலைய வந்து மனிதனுடைய சுயநலத்திற்காகவும், சுய தேவைக்காகவும் செய்யக்கூடிய காரியத்தோட நாம பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தவறு அப்படிங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப இறைங்கிறது அன்பு தானான்னு கேட்டா, அது நம்மளுடைய ஒரு விளக்கத்திற்காக சொல்லக்கூடியது. ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடியது. நாம் தவறு பண்றோம் அப்படிங்கிறத நாம வேற ஒரு இத விட உயர்வா இருக்கக்கூடியது ஒண்ண வச்சு தானே விளக்கம் காட்ட முடியும். அந்த ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடியது. ஆனா இறை எந்த விளக்கத்திற்கும் உட்படாதவன். அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன். அவன் விளக்கத்திற்கு முடியாதவன். அனைத்துமானவன். அனாதியானவன். ஆதி அந்தம் இல்லாதவன். மாணிக்கவாசகர் பெருமான் மறுபடியும் சொல்றார்ல. ஆதி, அந்தம், நடுவுமிலாப் பெருமானே. அவனுக்கு எந்த கால அளவும் நீ வந்து சொல்லவே முடியாது. அனாதியானவன். எப்பொழுதும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எப்பொழுதும் இருப்பது போலவே இருக்கிறான். அது அப்படியே இருக்கு. அவ்வளோ மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த இந்த மேசை இப்படி இருக்குன்னா, இந்த இந்த மேசையும் இறைங்கிற ஒரு ஆற்றலின்பால் தான் இது இப்படி இருக்கு. இது எப்படி இருக்கு? அது அப்படியே இருக்கு. அவ்வளோ மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லையா? அதுபோல இறை அது அப்படியே இருக்கு. அதுகிட்ட ஒரு மாற்றமும் ஏற்படவே ஏற்படாது. அது அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அதுதான் இறைன்னு சொல்லக்கூடியது. நீங்க எந்த விளக்கமும் அதற்கு சொல்ல முடியாது. ஏன்னா விளக்கம் சொல்வதற்கு முற்பட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த விளக்கத்திற்கு அல்லாத விஷயங்கள் அப்ப இறை இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துரும். அப்படி அப்படி வந்து இறை கிடையாது. சரிங்களா? விளக்கத்திற்கு உட்பட்டதும், விளக்கத்திற்கு உட்படாததும், கற்பனைக்கு உட்பட்டதும், கற்பனைக்கு உட்படாததும், இப்படியெல்லாம் இருக்குன்னு கற்பனையே செய்ய முடியாததற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் அப்படிங்கிறாங்க பெரியவர்கள். யோக வாசிஷ்டம்ல பார்த்தோமா? அப்ப இது போல இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஒப்பில்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கக்கூடியது இறை. இப்ப இந்த இறைகிட்ட இருந்து தான் நாம பிரிந்து வந்தோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்பாடுகள் எல்லா மார்க்கங்களும், வழிமுறைகளும் வந்து ஒப்புக்கொள்ளுகிறது. சரிங்களா? இப்ப இப்படி வரும்பொழுது விதியின்பால் இறைவன் ஒரு செயலை கருதி தான் நம்மள இங்க படைத்திருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனதில ஊன்றி இருக்கிறது. அந்த இறைவன் ஒரு செயலை கருதியே நாம் இங்க அனுப்பி இருக்கிறான். அந்த செயலை செய்வது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அத தவிர வேற எந்த வேலையும் இல்ல. அதை தவிர நம்மனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையும் மக்கள் மத்தியில உண்டு. அதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சொல் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாமி வந்து மனிதனை படைக்கல. அதாவது மனித உயிர் அப்படி பொதுவா சரி மனித உயிர்ன்னு சொல்றத காட்டிலும் உயிரை இறைவன் படைக்கல. இறைவனருக்கு பதி, பசு, பாசம் என்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு, பாசம் அனாதி. இருக்கு. அது அப்படியே இருக்குங்க. ஏற்கனவே உயிர் இருந்தது. உயிரோடவே வந்து மும்மலம்னு சொல்லக்கூடிய ஆணவம், கன்மம், மாயைங்கிறது இருந்தது. ஆனா இறைகிட்ட அந்த தன்மை இல்ல. இது வேற ஒரு நாள் இதற்குண்டான சிவம், சக்தின்னு சொல்லக்கூடியதற்குண்டான விளக்கத்த வேற ஒரு நாள் சொல்றேன். இப்ப இந்த விதிங்கிற பேச்சுக்குள்ள இப்ப வந்துருவோம். அப்ப இறைவன் நம்மள இப்படியெல்லாம் இருப்பா. நித்தலன்னா இந்த உருவத்தோட இருக்கணும். வேற ஒரு XYZ இந்த உருவத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் முடிவு செஞ்செல்லாம் இல்ல. இந்த முடிவுகள்லாம் நாம தான் எடுத்துக்கிட்டு வர்றோம். ஆனா, இந்த எடுத்துக்கிட்டு வரோம்ன்னு சொல்லும்பொழுது, இந்த வருவதற்கு ஒரு இடம் தேவைப்படுது பார்த்தீங்களா? அந்த இடத்தெல்லாம் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா, அந்த இடத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த இடத்திலயும், அந்த இடத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒ பிற உயிர்களோடு சேர்ந்து நாம எப்படி வாழ்றோங்கிற முடிவு எல்லாமே இறைவன் எடுக்கல. அது நம்ம தான் எடுத்தோம். அப்ப என்னுடைய விதியை யார் நிர்ணயம் பண்ணது? அப்படின்னு கேட்டா, யார் நிர்ணயம் பண்ணா? நானே தான் நிர்ணயம் பண்ணேன். எதை பொறுத்து நிர்ணயம் பண்ணுனேன்? அப்படின்னு கேட்டா, நான் முன் செய்த செயல் ஏதோ ஒரு காரண காரியத்தில இன்னும் முற்று பெறாம இருக்கும். அதை முற்று பெறுவதற்கு ஒரு வகையான வாழ்க்கை சூழலை நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு மாடர்னா சொல்லணும்னா, ஃபைண்டிங் த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? ஸோ அதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கும் சாமிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சாமி இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர். ஆனா செயல செய்யறது நாம தான் செய்யணும். ஒரு குருவானவர் என்ன சொல்றார்? நமக்கு ஞான உபதேசம் தர்றார். இதெல்லாம் நிலையில்லாததுப்பா அப்படின்னு சொல்லி ஆத்ம விசாரம் செய்வதற்குண்டான அந்த ஒரு விளக்கத்த தர்றார். நம்மளை மனதை ஒருநிலைப்படுத்துகிறார்.
நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்தி குடுக்கிறார். அப்புறம் இந்த தூய்மைப்படுத்தி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை தெரியப்படுத்தி காட்டுகிறார். இந்த ஆற்றலை உயர்த்தி இறையோடு எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லித் தருகிறார். அந்த ஒரு டேஸ்ட்டை நமக்கு காட்டிக் குடுக்கிறார். இதுவரைக்கும் குரு எல்லா காரியமும் பண்ணிடுறார். இறையே குரு வடிவாக வந்தாலும் சரி, இல்ல நம்மை போல இருக்கக்கூடிய தூல உடலாக இருந்து குரு உருவாகி இறைவனை உணர்ந்த அந்த ஒருத்தர் தூலமாவே நம்ம முன்னாடி ஒரு மனிதனாக பிறந்து உயர்நிலை அடைந்த ஒரு குருவாகவே நம்ம அந்த அளவுக்கு புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கோம்னா சரி, அப்படி ஒருவராக இருந்தாலும் சரி, அந்த இறைங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு டேஸ்ட்ட காட்டிர்றாங்க. பின்ன பின்ன நாம தான் பண்ணணும் அதுக்கப்புறம். பின்ன அதற்கு உண்டான போய் அந்த இறையோட ஒன்றரை கலப்பதற்கு உண்டான எல்லா வேலையும் யார் பண்ணுவா? நாம தான் பண்ணணும். அவங்க வழி மட்டும் தான் காமிச்சு குடுத்தாங்க. மித்த எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. முயற்சி யாருடையது? நம்மளுடையது தான். திருவிளையாடல் புராணத்தில அது ரொம்ப அழகா நம்ம பார்க்கிறோமே. கொக்கிற்கு முக்தி அளித்த படலம். ஊர்க்குருவிக்கு முக்தி அளித்த படலம். இதெல்லாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு ஊர்க்குருவியும், கொக்கும் எல்லாம் வந்து என்ன பண்ணுது? அது செய்த முயற்சிக்கு தான் அதுக்கு வந்து பலன் கிடைச்சது. அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்த காரணத்தினால், கொக்கிற்கு வந்து சிவரூபம் கிடைத்து மேல போச்சுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து இந்த ஊர்க்குருவியும் அதே போல அ இது அது இறைவனை எண்ணி நின்ன அந்த காரணத்தினால், ஊர்க்குருவியும் வந்து முக்தி அடைந்ததுலாம் பார்த்தோம். அப்போ 2 பேத்துக்குமே இறைவனார் தான் வந்து ஈசனாரே வந்து அங்க அருளாசி தந்தார். ஆனா முயற்சி யாருடையது? அந்த விதை அது நான் போட்டது. இந்த மாதிரி அந்த முயற்சி நம்மகிட்ட இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு காரியம் நடக்கும். அப்ப நாம ஒரு முடிவ எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க இங்க ஒரு வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. இந்த வாழ்க்கைய நான் இப்படிதான் வாழப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவ எடுத்துட்டு வந்ததற்கு பிறகு, இங்க இருக்கக்கூடிய புது விஷயங்கள், இந்த தினசரி உலக மாற்றங்கள் நம்மள என்ன பண்ணிருதுன்னா, சலசலன்னு ஆக்கிருது. உங்களுக்கு பெரிய ஒரு பெயிண்டர், ஒரு ஓவியர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம். ஆனா, இங்க என்னமோ இன்ஜினியரிங் படிச்சா தான் காசு பணம் கிடைக்குமாம்ப்பா, அப்படின்னு சொல்லக்கூடியதுனால, அந்த ஓவியன் ஆக வேண்டும்ங்கிற அந்த ஒரு வெறுப்ப வந்து அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு, நீங்க புடிக்காத ஒரு காரியமான இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஆயுசு பூரா உங்களுக்கு காசு பணம் நல்லா கிடைச்சாலுமே, வாழ்க்கையில திருப்தி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது. நீங்க விதியின்படி நடந்தீங்களான்னா இல்லையே. நீங்க ஆல்ரெடி உங்க விதிய மாத்திட்டீங்களே. ஆனா நல்ல வகையில மாத்தல. முடிவு பண்ணிட்டு வந்தத, நல்ல வகையில மாத்தலையே. பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் போச்சே. அந்த வகையில பார்க்கும்பொழுது, இந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய எந்த மனிதனும் அவனுடைய விதிக்கு உட்பட்டு அவன் நடக்கிறதே கிடையாது. அவன் எப்படி தான் இப்படிதான் வாழணும், இன்ன காரண காரியத்திற்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல, இந்த குடும்பத்திற்குள்ள, இப்படிப்பட்ட உறவுக்குள்ள, இன்ன காரண காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால, அவன் இருக்கக்கூடிய இடமும், உறவிலிருந்து அவன் எல்லாத்தையும் குறை பேசி, தான் வந்த முடிவையே அவன் வந்து செயல்படுத்த முடியாம போயிடுறான். பேசிக்கான விஷயத்திலேயே விதி மாறி போச்சு. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு எப்படி சாமி காரணமாகும்? முடிவெடுத்துட்டு வந்ததுல எல்லாமே நான் தான். இங்கே இந்த கால சூழலுக்கு ஏற்றார் போல நான் வந்து என்னுடைய த முடிவெடுத்துட்டு வந்த தன்மைய மாத்துனதும் நான் தான். இப்ப நான் இது இது இத கொண்டு என்ன யார் மேலயுமே பழி போட முடியாதே. இந்த ஒரு தெளிவு எந்த ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் தான் உண்மையாலுமே புத்திசாலியா ஆகுறான். அப்ப யார் மேலயும் என்னால பழிய போட முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சாமிய முன்னாடி நிறுத்த முடியாது. அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதனும் புரிஞ்சுக்கிட்டான்னா, விதிங்கிறதே ஒண்ணும் இல்ல. நான் தான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். அத எப்ப வேணாலும் என்னால மாத்த முடியுமே. அட என் முடிவ தான் நான் மாத்த முடியுமே. நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாரியா? அதெல்லாம் உருப்படாத போறதுக்கு பேசுற பேச்சு. சரிங்களா? அப்படியெல்லாம் இல்ல. நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இங்க கால சூழல் சரி ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எல்லா மனிதர்களுக்கும் வந்து அந்த ஒரு தெளிவான மனோநிலை இல்ல. சரி என்னமோ பண்ணிட்டேன். ஒரு ஒரு டேக் டைவர்ஷன் ஆயி போச்சு. சரி. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன ஏதுங்கிறதுக்கு உண்டான தெளிவு எனக்கு வந்துடுச்சு. இந்த நொடிப்பொழுதிலிருந்தாவது நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா, அதுக்கு பின்னாடி போறதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாமா? முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கனாலோ, இல்ல முடியாம போறதுக்கு இத்தனை சாக்குகள் இருக்குன்னு ஒரு சாக்கு சொன்னீங்கனாலோ, உருப்படுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ நான் முடிவு செய்து வந்த ஒரு காரியத்தை செய்யவே முடியாம போறோம். ஆயுசு பூரா இத போய் விதின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம காலத்த கழிச்சுக்கிட்டு, நம்மளையும் நொந்துட்டு, பிறரையும் நோகடிச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆயுச கழிச்சுட்டு போயிட்டே இருப்போம். திருப்பியும் இதே காரியத்த திருப்பியும் இன்னொரு அடுத்த பிறப்புல செய்றதுக்கு மறுபடியும் வருவோம். இது தேவையான்னு நீங்க யோசிச்சுக்கங்க. சரிங்க. அப்ப நமக்கு என்ன வெறுப்புக்கு உட்பட்டு எத செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணோமோ, அத செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். இந்த மாற்றத்த நம்ம விதின்னு சொல்றோம். என்ன முடிவு பண்ணிட்டு வந்தோமோ, அத செய்வதற்கு முற்படும் பொழுது, அந்த காரியம் துரிதமாக நடக்கும்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா,
என்னுடைய ஒரு நோக்கத்திற்காக, இந்த நோக்கம் பூரா ஆன்ம முன்னேற்றம் மட்டும் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமிக்கு இந்த ஒரு மனித உடல் கொண்டு நாம இங்க வருகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக மட்டும் தான் வரோமே தவிர, மத்தபடி வேற எந்த விதமான காரண காரியமும் கிடையாது. அத மனசுல நல்லா பதிய வச்சுக்கங்க. அப்ப இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக நான் ஒரு வகையான ஒரு ஒரு கட்டை எனக்கு நானே போட்டுக்கொண்டு இந்த பூமிக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதன் பால் செல்லாம வேறு ஏதாவது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். மாசம் எனக்கு ரூ. 10,000 தான். ஆயுசு பூரா எனக்கு சம்பளம் அந்த ரூ. 10,000 தான்ப்பா. அப்படிதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்றேன். இதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு வந்து இங்க ஒரு ஆன்ம முன்னேற்றம் நடக்கணும். ஏன்னா, அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு ரூ. 10,000 தான். அந்த ரூ. 10,000க்கு உள்ள அப்படியே ஓட்டிட்டே இருக்கணும். இது ஓகே. இது வந்து என்னுடைய முன்னேற்றம். அந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நான் இருக்கும்பொழுது, என்கிட்ட ஒரு வகையான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். "போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறத புரிந்து கொள்வதற்காக நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, நீங்க இப்படி ஒரு கட்டுப்பாட உங்களுக்கு நீங்களே விதிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. ரூ. 10,000ல பென்ஸ் கார் வாங்க முடியுமா? இஎம்ஐ கூட கட்ட முடியாது. இல்லைங்களா? அப்ப என்ன பண்றீங்க? இந்த பென்ஸ் கார வாங்குறதுக்காக நீங்க வந்து வேற ஒரு சில காரியங்கள் பண்றீங்க. எவ்வளவு உழைச்சாலும் ரூ. 10,000க்கு மீறி வரமாட்டேங்குது. ரூ. 15,000 வந்தாலும் ரூ. 5,000 செலவு ஆயிருது. ஏதோ ஒரு வகையில. அந்த ரூ. 10,000 தான் நமக்கு எப்படி சுத்துனாலும் கையில நிக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப தான் தகாத காரியங்களுக்கு புத்தி போகும். ஏன்னா, அதுல தான் அதிகமா காசு வரும். பிரச்சனை அங்க வந்துருமா? அப்போ இதுபோல ஒரு சில கட்டுப்பாடுகளோட வரும்பொழுது, அதிலிருந்து விலகி நான் செல்லணும்னு முற்பட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது முடியவே முடியாது. இந்த இடத்துல உங்களுடைய மனோநிலைக்கு அவ்வளவு பலம் உண்டு. உங்கள அந்த பக்கம் அது சென்று வெற்றி காண்பதற்கு உண்டான வழிய குடுக்கவே குடுக்காது. நல்ல வகையில முயற்சி செய்யும் பொழுது அந்த காரியம் நடக்கவே நடக்காது. தகாத காரியம் செய்யும் பொழுது அந்த காரியம் நடப்பது போல தெரியும். ஆனா அது என்ன பண்ணும் உங்க உங்க ஆழ் மனசு சொல்லும், "டேய் பண்ணாதடா, பண்ணாதடா. அது தப்புடா. அது பண்ணக்கூடாதுடா, பண்ணக்கூடாது. ஆசையின்பால் இருக்கக்கூடாது. இது ஒழுக்கம் இல்லைன்னு" மனசு சொல்லும். ஒரு கட்டத்தில அதுவும் நிறுத்திரும். நமக்கு எல்லாமே சுகமாக இருப்பது போல இருக்கும். ஆனா, இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விலை அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பிறப்பு இல்லாம, இனியும் வரக்கூடிய அடுத்தடுத்த பிறப்புகள்ல இதற்குண்டான விலை அப்படிங்கிறது குடுக்கணும். இது நமக்கு தேவையான்னு யோசிச்சுக்கங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக நம்மளும் அத ஆசைப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பொறுமையா உட்கார்ந்து, ஆற, அமர உட்கார்ந்து யோசிச்சு ஆஸ்வாசப்படுத்தி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்லப்போனா, முக்காவாசி நேரம் நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு இருக்கோ, அது எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கும். நாம தான் அது அது பத்தாதுன்னு சொல்லி இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஓடுற ஒரு குணம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்? எதனால இப்படி இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் முடிவு செஞ்சுட்டு வந்த ஒரு காரியத்திற்கு. இந்த தவறு செஞ்சா ஒரு வினை நம்மகிட்ட வரும்னு சொன்னேன் இல்லையா? இதுபோல நாம் செய்த தவறுனால இன்னைக்கு நாம துன்பமான ஒரு சூழல்ல இருந்தோம்னா, அப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல? அப்படி ஒரு துன்பமான ஒரு சூழல்ல இருந்தோம்னா, அதனால் நமக்கு ஒரு வகையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா, எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ இந்த இடம் வரும்பொழுது தான் வேண்டுதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருது. எங்க தான் சாமி வருது பாருங்க. இவ்வளவு நேரம் நான் சாமிய பத்தி பேசவே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய முயற்சின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலும் நான் உங்கள பத்தி மட்டும் தான் சொன்னேன். மத்த எதையுமே சொல்லல. ஆனால் நான் தெரிந்தோ, தெரியாமலோ செய்த ஒரு தவறு, அந்த ஒரு தவறினால் பிற உயிருக்கு நான் இழைத்த துன்பம், எனக்கு நானே இழைத்த துன்பம், எனக்கு ஒரு வினையாக வந்து சேர்ந்த காரணத்தினால, இன்னைக்கு உடல் அளவிலோ, மனதளவிலோ, உணர்வு அளவிலோ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை எப்படி நிவர்த்தி செய்வது? நான் யாருகிட்ட போய் நிக்க? தெரிஞ்சோ, தெரியாமலோ செஞ்சது. அது இந்த பிறப்புல வரும்போது ஞாபகமும் இல்ல. அது அத விட ஒரு கொடுமையான விஷயம். துரோதாயி அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? மறைப்புன்னு அர்த்தம். நமக்கு யாருக்காவது முந்தினது நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. என்ன பாவம் செஞ்சனோ? பெரியவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் சொல் வழக்குல இருந்தது. இவன் செஞ்ச பாவத்திற்கு உண்டானத அனுபவிக்கிறான். எப்ப செஞ்சான்? தெரியாது. இந்த பிறப்புல அவன் கண்ணு கொண்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒண்ணும் செஞ்ச பாவம் இருக்கு. ஆனா அவ்ளோ கஷ்டப்படுறானே! அப்ப எங்கேயோ வச்சிருக்கான். பெண்டிங் வச்சிருக்கான். இத நம்ம விளக்கத்திற்கு உட்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பார்க்கிறதுக்கு இது பண்றோம். இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்கிறது இல்ல. இது அவன் உணர்வு ரீதியா பார்க்கிறது. இந்த பிறப்புல பார்க்கும்போது அவன் மனம் நல்ல ஒழுக்கத்தோடவே இருக்கும். நல்ல சீரான வாழ்க்கை முறை வச்சிருப்பான்.
ஆனா வாழ்க்கையில துன்பம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியாது. இந்த இடம் வரும்பொழுது, இறைவனிடம் வேண்டுதல்னு சொல்லக்கூடிய ஒரு 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 விஷயத்த பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் மனிதனுடைய வாழ்வு இறைவனை விட்டு வேறு விலகி இல்லவே இல்ல. மனிதனுடைய வாழ்வு இறைவனோடு சேர்ந்தே இருக்கிறது. நாமே இறைவன்கிறது பின்ன புரியும். அதெல்லாம் பின்ன வருவோம். ஆனா அதுவரைக்கும் அந்த ஏதோ ஒரு ஆலயமோ, இல்ல வீட்டில் தொழுது நிற்பதோ, அந்த ஒரு வேலைய நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன பண்ணுது? என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு விளக்கம் நமக்கு தெரியணும். அழுது புலம்பலாம் கூடாது. சரிங்களா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே! நீ இப்படி பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கியே! உன்னை நம்பி இதெல்லாம் இது பண்ணனா நல்லதுக்கு இது இருக்குமா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது இல்லங்க. திருப்பியும் நம்ம சாமி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது உருப்படுறதுக்கு உண்டான வழி இல்ல அது. அப்ப நான் என்ன பண்ணணும்? மனதார என்னுடைய இதிலிருந்து நான் மன்னிப்பு கோரணும். இந்த மன்னிப்பு யாருகிட்ட கோர்றோம்? முன்னாடியே என்ன சொன்னேன்? நான் ஒரு தவறு செய்றேன்னா, தவறு இல்லாத உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களை நான் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். இல்லைங்களா? நான் அங்க தான் என்னுடைய எக்ஸாம்பிள செட் பண்ணி, அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒழுக்கங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தான் நான் இங்கிருந்து மேல போவேன். அப்போ இருக்கிறதிலேயே ஹையஸ்ட் ஒப்பில் வைக்க முடியாதது அப்படின்னு சொன்னா இறை. அப்ப நம்மை சுத்தி இருக்கிறது பூரா இறைன்னு சொல்லக்கூடியது. அதனால அதுக்கு பேரு சச்சிதானந்தம். சத்துனா எல்லாம், சித்துனா அறிவு, ஆனந்தம்னா அது எல்லாமாகவும், எல்லாம் தெரிந்தவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? அப்படியே ஆனந்தமா இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம நம்ம வந்து ஒரு வகையான ஒரு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நம்ம இருக்கோம். இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் அதை ஹிக்ஸ் பாசான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஹிக்ஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. மேலை நாட்டு அறிஞர்களுடைய விளக்கம் குடுத்தா தான் நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு புரியுது. குவாண்டம்ஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறான். சரிங்களா? இத தான் நம்ம ஆட்கள் இறைன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு வகையான சக்தி நிலைக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். இந்த சக்தி நிலை எப்படிப்பட்டதுன்னா, இதுக்குன்னே தனியாக ஒரு 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 அறிவு இருக்கு. ஹையர் கான்ஷியஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க எண்ணக்கூடிய எண்ணம் எண்ணும் உதிப்பதற்கு முன்னதாகவே அதுக்கு அது தெரியும் அப்படின்னு. அது அந்த அளவுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ். ஒரு எண்ணம் உதித்தால் தான் நமக்கு செயலே நடக்கும். இந்த ஹையர் கான்ஷியஸ்க்கோ அந்த எண்ணம் உதிப்பதற்கு முன்னதாகவே இந்த எண்ணம் உதிக்க போகுதுன்னு அதுக்கு தெரியும். அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது நம்மள சுத்தி இருக்கு. நம்ம அதுக்குள்ள தான் இருக்கோம். நாமே அதுவாக தான் இருக்கோம். அப்ப எண்ணங்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும் நமக்கு. இல்லையா? ஆனா நம்மளுடைய ஊழ்வினை நம்மள என்ன பண்ணுதுன்னா, அந்த நல்ல சக்திய வந்து நம்ம கிரகிக்க முடியாம நம்மள அப்படியே தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் வேண்டுதல்ங்கிறது முன்னாடி வந்து நிக்கிது. இப்ப இந்த வேண்டுதல் ஏங்க என்னைய சுத்தி எல்லாமே இதுதான் சொல்றீங்கன்னா, அந்த ஒன் பாயிண்டட்னஸ் அந்த ஒன் ஃபோக்கஸ் இல்ல. அதனால ஒரு தெய்வம்ங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது. அந்த உருவம் என்ன போலவே இருந்ததுன்னா, அதுவும் என்ன போலவே மிகுந்த அழகுடையதாக இருந்ததுன்னா, நான் அதில அப்படியே லயித்து போயிருவேன். ஏன்னா, என்ன போலவே இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப என்னை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஒண்ணும் வராது. ஏன்னா, எனக்கு அப்படி ஒண்ணும் தேஜஸ் பொருந்திய அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பார்த்து உங்களுக்கு அப்படி ஒண்ணும் பெரிய அட்ராக்ஷன்லாம் வராது. ஆனா இதுவே நான் ஒரு பெரிய தபசியாகி, ஒரு பெரிய ஒரு சித்த நிலை அடைந்து ஒரு பெரிய சிவசித்தன் ஆனேன்னு வச்சுக்கங்களேன், என்னுடைய உடலும், என்னுடைய அந்த தோற்றமும் உங்களுக்கு ஒரு வகையான ஈர்ப்ப குடுத்துரும். இது இவ்வளவு நாள் பார்த்த நித்திலன்மார் இல்ல இது பயங்கர அழகுடையவனா இருக்கானே! அப்போ உங்களுக்கு மேல நீங்க என்னைய வச்சுருவீங்க ஆட்டோமேட்டிக்காவே. அப்போ என்னைப் போலவே இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்தாலுமே, என்னைக் காட்டிலும் மிகுந்த அழகு கொண்டதாக அந்த இறைவனுடைய உருவத்தை வந்து வடிச்சு வச்சுருவாங்க. அப்ப என்னை விட அது எப்பவுமே ஒரு ஹையஸ்ட் லெவல்ல தான்ப்பா இருக்கு. அப்படின்னு. இது என்ன பண்ணும்னா, அங்க போய் அப்படியே பேன்னு அப்படியே அத பார்த்து அப்படியே லயித்துன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் தூப தீபம் காட்டுவது, கோவிலுக்கு உண்டான ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க புலன்களை அடக்குவதற்குண்டான வழி இருக்கு. இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஓகே. நீங்க வீட்ல கும்பிட்டாலும் இத நம்ம தாராளமா நம்மனால பண்ண முடியும். நம்ம முன்னாடி நெறைய அந்த பாட்காஸ்ட்ல பார்த்துருக்கோம். மை டிஸ்க்ளோஷர்ஸ்ல நான் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த இறைவனிடம் எப்படி நான் என்னுடைய வேண்டுதல வைக்கணும் அப்படின்னு சொன்னா, மனமுருகி மன்னிப்பு கோருவது அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் தான் நம்மளுடைய ஒரே செயலாக அந்த இடத்துல இருக்கணும். இறையே, தெரிந்தோ, தெரியாமலோ நான் செய்த தவறுக்கு உண்டான வினையை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இந்த தெரிந்தோ, தெரியாமலோ சிறுபிள்ளையாக நான் செய்த தவறிற்கு, இந்த செய்த தவறினால் பிற உயிர் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால், உன்னுடைய திருவருளை அவர்களுக்கு தந்தருளி, அவர்களை நல்ல வண்ணம் காத்தருளி, நீயே முன்னின்று அந்த காரியத்தை செய்து அருள வேண்டும்.
இப்படி தவறிழைத்த அந்த ஒரு தவறு இருக்கு. இறையே உன்னிடமும், அந்த என்னால் பாதிக்கப்பட்ட அந்த உயிரிடமும், என்னுடைய பூரணமான மன்னிப்பை நான் கோருகிறேன்னு சொல்லி தினமும் வேண்டி நிற்கணும். எப்படி? மனதார, வெறும் வாயார வார்த்தை சொல்லணும்னு இல்ல. அது சொல்லிறதுல பயன் இல்ல. மனதார அப்படி அந்த அந்த வந்து மனம் கூடி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய துன்பமெல்லாம் நமக்கு வந்து அப்படியே ஞாபகம் வந்து, இப்படி செஞ்சதுனால தான நான் இப்படி இருக்கேங்கிற ஒரு மனோநிலை நமக்கு வந்துரும். நம்மளை அறியாம நமக்கு வந்து கண்ணீர் வந்துரும். இது இந்த பாருங்க, இந்த இடத்துல நம்மளுடைய துன்பம் எதற்கு அப்படின்னு சொன்னா, நம்மள துன்பப்படுத்துறதுக்காக இல்ல. பார் இது போல தான நீ அங்க துன்பத்தை ஏற்படுத்தின. உன்போல் பிற உயிரும் உன்னால் பாதிக்கப்பட்டது. இத நீ உணரணுங்கிறதுக்காக தான் அது. யார் நம்மள இங்க பனிஷ் பண்றதுக்கெல்லாம் இல்ல. அப்போ எனக்கு இத்தனை துன்பம்னா, நான் பிற உயிருக்கு நான் எத்தனை துன்பம் இழைத்தேனோங்கும்போது அந்த மனசு வந்து படபட படபடன்னு ஆயிரும். அது இளகணும். அந்த இளகு ஆனா தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும். ஐயோ! நான் அதற்கு மீறி என்னுடைய துன்பம் தீரணும்னு அந்த வேண்டுபவர்களுடைய மனோநிலை இருக்கவே இருக்காது. அவர்களுடைய வேண்டுதல் பூரா எப்படி மாறி போயிரும் அப்படின்னு சொன்னா, இப்படி நான் இழைத்த துன்பத்திற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன்ங்கிறதுல மட்டும் தான் இருக்கும். அவர்களுக்கு நல்லருள் புரியணும், நல்லருள் புரியணுங்கிறதுல மட்டும் தான் இருக்கும். இது ஒரு வகையான மன அமைதியை நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். இந்த மன அமைதி அந்த இறைன்னு சொல்லக்கூடிய ஆற்றலை பூரணமாக நம்மகிட்ட கிரகிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு 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 வழி அது ஏற்படுத்தி குடுத்துரும். நமக்கு தெரிந்தோ, தெரியாமலோ இறைவனுடைய அருளை பூரணமாக நம்ம வாங்கிருவோம். நம்மளுடைய உடல் அளவிலும், மனதளவிலும், உணர்வளவிலும் மாற்றங்களை வருவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இதை உணர்ந்தவர்கள் கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா பிறருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். வெறுமனே நான் பேசுறதுல மட்டும் ஒரு பயன் இல்ல. இந்த நிலையை உணர்ந்தவர்கள் கீழ சொல்லுங்க. இந்த ஒரு நிலைக்கு வருவதற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும். அதற்காக. அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு முற்பட்டு செய்யும்பொழுது, இப்போ முன்னாடி சொன்ன மாரி, நான் எடுத்துட்டு வந்த முடிவோ, இல்ல நான் எனக்கு கூட்டி அனுப்பி வைத்த அந்த ஒரு காரணத்தினாலயோ, இதில 2ல எதுன்னு நமக்கு தெரியலையே. இது 2ல எது நமக்கு இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. அதனால எல்லாரும் இறைவனிடம் பொதுவாகவே முதல்ல மன்னிப்பு, இப்போ நான் இருக்கக்கூடிய நிலைக்கு நன்றி. ஏன்னா, நான் இன்னைக்கு நல்ல நிலைமையிலயோ, இல்ல துன்பமான ஒரு நிலையிலயோ எப்படி இருந்தேனாலும், நான் இருக்கேன்னு இங்க இருக்கேன் இல்லையா? இங்க இருக்கேங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால தான நான் மன்னிப்பே என்னால கோர முடியுது. அதுக்கே முதல்ல நாம நன்றி சொல்லணும் இல்லையா? சரிங்களா? எத்தனையோ பேர் புத்தி சுவாதீனம் இல்லாம, தன்னிலை மறந்தவர்களாக எத்தன பேர் இருக்காங்க. ஆனா, அந்த ஒரு நிலை நமக்கு இன்னும் குடுக்கல பார்த்தீங்களா ஆண்டவன். நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே, முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும்ல? அப்போ முதல்ல நான் என்னுடைய மன்னிப்பு கேட்டுறணும். ஃபர்ஸ்ட்டு என்னை மன்னிச்சிரு. அது தெரிஞ்சோ, தெரியாமலோ அப்பலயே சொன்ன மாரி, முதல்ல என்னை மன்னிச்சிரு சாமி. இந்த ஒரு நிலை எனக்கு தந்தையே, அதற்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. இது 2மே நான் மனதார பண்றேன். இந்த நிலை எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்கு. உன்னுடைய மன்னிப்பை எனக்கு கோரி, என்னுடைய நல்ல ஒரு நிலைக்கு உயர்வதற்குண்டான வழி எனக்கு குடு. முதல்ல அறிவு குடு. நல்ல நிலைக்கு போணும்னா, அதுல நான் நிலைக்கணும். அப்ப அதற்கு போவதற்கு அறிவும், அதில் நிலைத்திருப்பதற்குண்டான அறிவும், அதிலிருந்து இன்னும் மேல் வந்து உன்னிடம் வந்து வருவதற்குண்டான அறிவு தான் முதல்ல. அறிவு கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் செயலெல்லாம் தானா நடந்துரும். அப்ப அந்த அறிவை எனக்கு குடு அப்படின்னு கேட்கணும். அந்த 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 என்ன நீ எனக்கு 10,000 தான் குடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு 25,000 குடுத்தீன்னா நான் நல்லா இருப்பேன்ல. சாமி என்ன சொல்லும்? 25,000 குடுக்கறதுக்கு உண்டான அளவுக்கு அறிவ தர்றேன். நீ சம்பாரிச்சுக்கோ போய் அப்படிங்கும். ஆனா நம்மளுக்கு 25,000 வந்தா போதும். அதற்குண்டான உழைப்பு நம்ம போடவே மாட்டேங்கிறோம். விதி எப்படி மாறும்? இல்லைங்களா? அப்ப எனக்கு உண்டான அறிவை குடு. அதனால தான் ஞானியர்கள் அறிவ கொண்டான்னு கேட்டாங்க. வேற எதையுமே கேட்கல. அறிவு இருக்கிறவன் பொழச்சுக்குவான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப முதல்ல மன்னிப்பு கேட்கிறோம். பின்ன நன்றி சொல்றோம். பின்ன உயர்வதற்குண்டான நிலைய குடு. அந்த நிலைங்கிறது அந்த இடத்துல அறிவு குடுங்கிறது தான். இது 3ம் யார் ஒரு மனிதனும் மனதார செய்கிறானோ, அவனுக்கு எந்த விதியும் அவனுக்கு வேலை செய்யவே செய்யாது. எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஏன்? இவன் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஹையர் கான்ஷியஸ் கூட எல்லாம் கனெக்ட் வச்சுக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை பூரா அவன் நீக்குவதற்குண்டான வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கானே கம்ப்ளீட்டா. இவன எதுவுமே கட்டுப்படுத்தாது. இவன் செஞ்ச முடிவே இவன கட்டுப்படுத்தாது. இவன் என்ன பண்ணிடுறான், முழுக்க முழுக்க தன்ன வந்து அப்படி அந்த ஹையர் கான்ஷியஸ் கூட சரண்டர் பண்ணிட்டான். நீ எனக்கு செய்யறது பூராமே நல்லது தான். எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது.
அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சிலருக்கு இப்ப சாமி நீ எனக்கு நல்லது தான் செய்ற. எனக்கு இப்படியெல்லாம் விருப்பம் இருக்கு. நான் அத மனதார ஒப்புக்கொள்றேன். எனக்கு அத முடிந்த அளவுக்கு எனக்கு நிறைவேத்தி குடு. இல்லப்பா உனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் அந்த போதுங்கிறத உணர்வதற்கு உண்டான மனோநிலையோட குடு. இப்படி கேட்கக்கூடியவர்களும் உண்டு. ஃபுல் சரண்டர் நம்மளுடைய பெரியவர்கள் போல. எது செஞ்சாலும் நீ எனக்கு நல்லது தான் செய்வ. அதனால நான் கேட்கறது எனக்கு ஒண்ணும் இல்லன்னு. அந்த அளவுக்கு ஃபுல் சரண்டர் ஆகக்கூடியவர்களும் உண்டு. எங்க வேலை செய்யும் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு. வேலையே செய்யாது. "நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும்." குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கும் கடம்பும் அ அத அந்த ரைமிங் மறந்து போச்சு. சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கிட்டாங்க கீழ. அவங்க எந்நேரமுமே நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த இறை வந்து நம்மனால உணர முடியல. இருக்குன்னு சொல்றோம், உணர முடியல. அவர்கள் உணர்ந்து அதற்குள்ளாகவே அவர்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறிப்போச்சு. அதனால அவர்களுக்கு விதிங்கிறது அந்த இடத்துல கொடுங்கூற்றன் செய்யும். எவனே என்னைய ஒண்ணும் செய்ய மாட்டான் போயா! அப்டின்ட்டு போயிட்டாரு அவரு பாட்டுக்கு. சாவே கிடையாது எனக்கு அப்டின்னு போயிட்டாரு. முடியும். அப்ப அந்த ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எங்க மாற்று நடக்கும்னா, ம் என் மனதிற்குள்ள மனதார மாற்றம் நடக்கும் பொழுது, அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அதுவரைக்கும் நடக்காது. ஸோ நான் புலம்புறதுனால, அழுகுறதுனால, பெரிய பெரிய பூசைகள் பண்றதுனால, கோயில் கோயிலா சுத்துறதுனால ஒண்ணும் நடக்காது. இருக்கிற இடத்திலேயே இருந்தார் போல ஏன்னா எல்லாமே இறைங்கிற இடத்துல இருக்கிற இடத்திலேயே இருந்தார் போல என்னுடைய மனநிலையை நான் மாற்றிக்கொண்டு, நான் தூயவன் ஆகறதுக்குண்டான அந்த ஒரு முயற்சிய நான் எடுத்துக்கிட்டேன். தூயவன் ஆகறதுக்குண்டான அந்த ஒரு செயலை நான் செய்து, அதுல வெற்றி காண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு உண்டான அந்த இறைங்கிறக்கு உண்டான ஆற்றல் உங்கள்ட்ட பூரணமா வந்து சேர்ந்துரும். அதற்கப்புறம் விதியாவது, ஒண்ணாவது ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப விதியை மதியால் வெல்லுவதுனா, இதுதான் மதி. இந்த இந்த அறிவை பயன்படுத்தி தான் அந்த விதிய வெல்ல முடியும். பின்ன அதற்கு வேற ஒரு சில உலகம் சார்ந்த விளக்கங்கள்லாம் குடுக்கலாம். அது இப்ப நமக்கு தேவையில்ல. அப்ப இப்படித்தான் விதிய நம்மனால மாத்த முடியும். அப்படி இல்லாம, அந்த ஈகோ புடிச்சுட்டு, அகம் புடிச்ச கழுதையா நம்ம சுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? சாணியா இருக்கிற வரைக்கும் தான் அது எந்த வேணாலும் உருவம் தட்டிக்கலாம். அது வறட்டி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாரி தான். இந்த ஈகோ புடிச்சவன் வறட்டி மாரி இருக்கக்கூடியவன். அந்த இளகுற மனசு இருக்கக்கூடியவன் நின்னு சாணி மாரி இருக்கக்கூடியவன எப்படி வேணாலும் புடிச்சுக்கலாம். உங்களுக்கு அது புடிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த களிமண்ணு மாரி வச்சுக்கங்க. களிமண்ண எப்படி வேணாலும் உருவம் தட்டிக்கலாம். ஆனா நெருப்புல வச்சு சுட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது அந்த உருவம் மாறவே மாறாது பார்த்தீங்களா? எப்படி விளக்கம் புடிச்சதோ அப்படி எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். அப்போ விதியை யாரால் மாற்ற முடியும், யாரால் மாற்ற முடியாதுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். அதனால மாத்த முடியாதுன்னு கிடையாது. அத பண்றதுக்கு நாம முதல்ல நம்மகிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் அந்த விதி அப்படிங்கிறது மாறும். ஓரளவுல நான் சொன்ன எல்லா செயலுக்கும் நானே ஒரு அளவுல வந்து எடுத்துக்காட்டு தான். என்னால முழுசும் அதனுடைய செயல்பாட்டுக்குள்ள போக முடியல. ஏன்னா, இன்னும் என்னுடைய மனதில ஒரு சில நிலை இல்லாத ஒரு சில மாற்றங்கள் வருவதும், போவதுமாக இருக்கு. ஆனா, ஆத்ம விசாரணத்தில அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்குது. இல்லைன்னு சொல்லல. எனக்கு நீண்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய மாற்றங்களை நீங்க ஏதோ ஒரு வகையில நம்ம பார்க்கலாம். நான் பேசுறத நிறுத்தி கேமரால வர்றது நிக்கிற வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றத்த நீங்க பார்க்கலாம். பின் இறைவனை வந்து நம்மள ஒரு காரிய ஒரு 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 எடுத்துக்காட்டாக காட்டணும்னா, அவரு யாராவது ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுறதுக்கு வாய்ப்பு வச்சிருப்பாங்க. அதுவரைக்கும் நேர்படையாக நானே வந்து உங்களுக்கு ஒரு வகையான ஒரு விளக்கமாக எடுத்துக்காட்டாக இருக்கேன். பட் என்னுடைய பெர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியாது. அது நான் சொல்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். மாற்றம் வந்திருக்கா? எஸ். 100% உங்கனால கொண்டு வர முடியுதா? நோ. ஏன்னா, அதுக்கு காரணம் நான் தான். ஆனா, பயிற்சி முயற்சியில இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என்ன பத்தி உங்களுக்கு விளக்கம் சொல்லணும், பெருமை தட்டுறதுக்காக இல்ல. ஆனா, உங்களுக்கு சொல்றத பூரா நான் செஞ்சதுனால, அந்த பலன் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு சொல்றேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஸோ யாஹ்! முயன்று பாருங்கள். தாராளமாக விதிய மாத்த முடியும். ஆனா, அதற்கு முன்னதாக உங்களுக்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும். சரிங்களா? சும்மாவே உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு ஒரு பயனும் கிடையாது. ரைட். ஸோ அடுத்த பதிவில வேற ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து தண்டபாணி. நன்றி.